ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் கற்போம் எளிமையாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலில் எம்சிக்யூஸோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, த சாயில் ஹேஸ் அ பல்க் டென்சிட்டி ஆஃப் 1.8 gram per cc at a water content of 5%. If the void ratio remains constant, then bulk density for the water content of 10% will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சாயில் இருக்குது, அந்த சாயிலினுடைய பல்க் டென்சிட்டி என்னது 1.8 gram per cc அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சாயிலினுடைய வாட்டர் கண்டென்ட் 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாய்ட் ரேஷியோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வேறு ஒரு ஸ்டேட்டை இங்கே கொண்டு வராங்க. ஓகேவா? தென் பல்க் டென்சிட்டி ஃபார் த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் 10% வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே 2 ஸ்டேட் கொண்டு வராங்க. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் 1ல் பல்க் டென்சிட்டியோட வேல்யூ 1.8 gram per cc. அப்போ காமா B1ஓட வேல்யூ 1.8 gram per cc. நெக்ஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ 5%. அப்போ W1ஓட வேல்யூ 5% நம்ம எழுதுகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிமல் மாற்றணும்னா டிவைடட் பை 100 போட்டு 0.05 அப்படின்னு நம்மளுக்கு W1 கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, வாய்ட் ரேஷியோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இந்த கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பல்க் டென்சிட்டி ஃபார் த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் 10% என்ன கேட்டிருக்காங்க. அப்போ காமா B2ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷனில் வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ 10%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா காமா பியையும் டபிள்யூவும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா போட்டு ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணலாம், காமா B2ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அது வேணும்னா போய் நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த காமா பியையும் டபிள்யூவும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, காமா B1 டிவைடட் பை காமா B2 ஈக்குவல் டு 1 + W1 டிவைடட் பை 1 + W2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? அப்போ காமா B1ஓட வேல்யூ 1.8 அண்ட் காமா B2ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 1 + W1ஓட வேல்யூ 0.05 டிவைடட் பை 1 + W2ஓட வேல்யூ 0.1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா காமா B2 பல்க் யூனிட் வெயிட் ஆஃப் ஸ்டேட் 2 கிடைக்கிது, which is 1.8 gram per cc. So next question, a natural soil deposit has a bulk density of 1.9 gram per centimeter cube and a water content of 6%. Assume G is equal to 2.67. Assuming the void ratio to remain constant, what will be the degree of saturation at a water content of 16% அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொஷின் கவனிங்க, ஒரு நேச்சுரலான சாயில் இருக்குது, அந்த சாயிலுடைய பல்க் டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 1.9 gram per centimeter cube கொடுத்துருக்காங்க. அண்ட் அதனுடைய வாட்டர் கண்டென்ட் 6% கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அசியூமிங் வாய்ட் ரேஷியோ டு ரிமைன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி இங்கே 2 ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் அட் அ வாட்டர் கண்டென்ட் ஆஃப் 16% கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் 1ல் காமா B1 பல்க் யூனிட் வெயிட் அட் ஸ்டேட் 1 வந்து 1.9 gram per centimeter cube அண்ட் வாட்டர் கண்டென்ட் அட் ஸ்டேட் 1 6%. ஓகேவா? இது நம்ம டெசிமலில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் 2ல் பார்த்தீங்கன்னா எஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் டபிள்யூனோட வேல்யூ 16%. அதை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிமலில் எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சேச்சுரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாக? இதில் இ கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஜி ஆப்வியஸ்லி நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டுன்னு தெரியும். கரெக்டாக? என்ன கண்டிஷனாக இருந்தாலும் ஜி கான்ஸ்டன்ட், 2 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்பொழுதுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அப்பேரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் மாறிட்டுருக்கும் கண்டிஷனை பொறுத்து. ஓகேவா? ஸோ இப்போ ஜி இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ 2 ஸ்டேட்லேயுமே ஈயும் கான்ஸ்டன்ட் தான், ஜியும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் 1ல் ஈயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேட் 2ல் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஸ்னுடைய வேல்யூவை நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஸ்டேட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா D1 இது ஸ்டேட் 1ல் நம்ம ஈயோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க, காமா பியும் டபிள்யூவும் கொடுத்துருக்காங்க.
அப்போ இது ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன? காமா டி ஈக்குவல் டு காமா பி டிவைடட் பை 1 + W, கரெக்டா? ஸோ இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அன்னோன் வேல்யூ காமா டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ காமா டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, கரெக்டாக? காமா டி இஸ் ஈக்குவல் டு G into gamma W divided by 1 plus E அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் இப்போ காமா டி கண்டுபிடிச்சிருவோம் அண்ட் ஜியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், காமா டபிள்யூட வேல்யூ தெரியும். அப்போ ஈயை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இப்படி தான் ஸ்டேட் 1ல் நம்ம ஈயை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், கரெக்டாக? காமா D1 இஸ் ஈக்குவல் டு காமா B1ஓட வேல்யூ 1.9 டிவைடட் பை 1 ப்ளஸ் W1ஓட வேல்யூ 0.06. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காமா டியோட வேல்யூ கிடைக்குது, விச் இஸ் 1.79. இப்போ என்ன பண்ணுறோன்னா அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காமா டி ஈக்குவல் டு காமா டபிள்யூ இன்ட்டு ஜி டிவைடட் பை 1 ப்ளஸ் இ. காமா டியோட வேல்யூ 1.79, காமா டபிள்யூட வேல்யூ 1, ஏன்னா இது எல்லாமே கிராம் பர் சிசியில் இருக்குது, அதனால 1 இன்ட்டு ஜியோட வேல்யூ 2.67 டிவைடட் பை 1 ப்ளஸ் இ. ஸோ ஈயோட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணால் ஈயோட வேல்யூ 0.49 நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்டேட் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி எஸ்னுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட் 2ல்? எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் டபிள்யூட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அப்போது ஸ்டேட் 2ல் நம்மளுக்கு எஸ்னுடைய வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை, கரெக்டாக? அப்போ ஸ்டேட் 2ல் எஸ்னுடைய வேல்யூ நம்மளுக்கு தேவை அண்ட் டபிள்யூட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் ஈயோட வேல்யூ நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், கரெக்டாக? அண்ட் ஜியோட வேல்யூவும் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நாளையுமே ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன? ES is equal to WG, கரெக்டாக? ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம எஸ்னுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எஸ்னுடைய வேல்யூ என்ன பண்ணுவோம்? W இன்ட்டு ஜி டிவைடட் பை ஈன்னு போடுவோம் அண்ட் டபிள்யூட வேல்யூ 0.16, ஈனுடைய வேல்யூ 2.67 டிவைடட் பை ஈனோட வேல்யூ 0.49. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம எஸ் வந்து என்ன கிடைக்குது? இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா, இஃப் அ சாயில் சாம்பிள் ஆஃப் வெயிட் 0.18 kg having a volume of 10 to the power of -4 meter cube and a dry unit weight of 1600 kilonewton per meter cube is mixed with 0.02 kg of water, then final water content in the sample will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாயில் சாம்பிள் இருக்குது, அந்த சாயில் சாம்பிளில் வெயிட் பார்த்தீங்கன்னா 0.18 kgன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 10 to the power of -4 meter cube கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரை யூனிட் வெயிட்டும் கொடுத்துருக்காங்க 1600 kg per meter cube. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சாயில் சாம்பிளில் 0.02 kg ஆஃப் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் வாட்டர் கண்டென்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் சாயில் சாம்பிள் 0.18 kg கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் ஆஃப் சாயில் சாம்பிள் 10 to the power of -4 meter cube கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ரை யூனிட் வெயிட் 1600 kg per meter cubeன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் இட் இஸ் மிக்ஸ்டு வித் த வாட்டர் ஆஃப் 0.02 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அடிஷனாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 0.02 kg. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட்டர் கண்டென்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வாட்டர் கண்டென்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம், கரெக்டாக? இருக்கிற க்ளூ என்ன? காமா டியும் வாட்டர் கண்டென்ட்டும் இருக்குது. அப்போ இதை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன? காமா டி ஈக்குவல் டு காமா டிவைடட் பை 1 + W தான் இதை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா, கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே காமா டி கொடுத்துட்டாங்க அண்ட் டபிள்யூட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் அப்போது இங்கே காமா பல்க் யூனிட் வெயிட்னுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம்? இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ பல்க் யூனிட் வெயிட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வெயிட்டும் வால்யூமும் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அப்போ பல்க் யூனிட் வெயிட்டோட ஃபார்முலா என்ன? வெயிட் பை வால்யூம். அப்போ இந்த வெயிட் டிவைடட் பை வால்யூம் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும், கரெக்டாக? ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபைனல் வாட்டர் கண்டென்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த சாயில் சாம்பிளில் வாட்டர் ஆட் பண்ணாங்களே அதனுடைய வெயிட்டையும் வெயிட் ஆஃப் சாயில் சாம்பிளில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா டோட்டல் வெயிட்
equal to weight of soil sample plus additional weight of water added. So weight of soil sample என்ன 0.18 and additional weight of water added வந்து 0.02. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா weight of soil sample total weight என்ன கிடைக்குது 0.2 kg கிடைக்குது. ஸோ இதை நம்ம bulk unit weightல substitute பண்ண போகிறோம். bulk unit weight gamma is equal to weight by volume. ஓகேவா, வெயிட்டோட வேல்யூ என்ன 0.2, வால்யூமோட வேல்யூ 10 to the power of -4. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பல்க் யூனிட் வெயிட் 2000 kg per meter cube நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதே எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காமா டி ஈக்குவல் டு காமா டிவைடட் பை 1 + W. ஸோ காமா டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். பல்க் யூனிட் வெயிட் இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ நம்மளால் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? அப்போ காமா டியோட வேல்யூ 1600, காமாவோட வேல்யூ 2000 டிவைடட் பை 1 + W. இந்த W தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ Wயோட வேல்யூ சால்வ் பண்ண என்ன கிடைக்கிது 0.25 கிடைக்கிது. நம்மளுக்கு பர்சன்டேஜில் வேணும்னா W is equal to 25% அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலில் சால்வ் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.